இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து மந்த இருதயம் உள்ளவர்களே, உணர்வில்லாதவர்களே, எதையும் புரிந்து கொள்கிற தன்மை இல்லாதவர்களையும் திட்டுற மாதிரி பைபிளில் பல வசனங்கள் இருக்குது. உண்மையிலே இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் அவருடைய சீடர்களை பார்த்து திட்டினார் அப்படிங்கிறது அந்தந்த வசனங்களுடைய பின்னணியை வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் உண்மையிலே இயேசு கிறிஸ்து இன்றைக்கி இந்த உலகத்தில் மனிதனாக இருந்தார்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக கிறிஸ்தவங்களை பார்த்து இப்படியெல்லாம் திட்டுவார். மந்த இருதயம் உள்ளவர்களே, எதையும் புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாதவர்களே, உணர்வில்லாதவர்களே அப்படிலாம் அவங்கள பார்த்து நிச்சயமாக திட்டுவார். அதுவும் குறிப்பாக என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எழுதுகிறாங்கல்ல கிறிஸ்தவங்க நம்முடைய சேனலில், அவங்கள பார்த்து கண்டிப்பாக இப்படி திட்டுவார். அவன் என்ன அந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்கள் என்ன பதில் கொடுக்குறீங்க, கமெண்ட் எழுதுறதுக்கு முன்னால் அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்களை பார்த்து அவர் கண்டித்து பேசுவார். அப்படி தான் நம்முடைய சேனலில் கிறிஸ்தவங்க என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு பதில் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு. அதுக்கு ஒரு உதாரணத்தை தான் இந்த வீடியோவில் நான் காட்ட விரும்புகிறேன். 2 நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன். அதில் பைபிளில் இருக்கிற பழைய ஏற்பாட்டில் லேவியராகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் இவங்களுடைய கடவுள் சில சட்டத்திட்டங்களெல்லாம் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னோட கூட பிறந்த சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அவளோட உடல் ரீதியாக உறவு வச்சுக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாக ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. அப்படி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், அவன் பாதகம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி கடவுள் எழுதியிருக்கார், சட்டமாக கொடுத்துருக்கார். ஆனால் இப்படி சட்டத்தை கொடுத்த அதே ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயின் என்கின்ற மனிதனுக்கு அவனுடைய சொந்த சகோதரியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார். இதை நான் அந்த வீடியோவில் காட்டி தன்னுடைய சட்டத்தை இவரே மீறுறாரு இந்த கடவுள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு பல கிறிஸ்தவங்க பதில் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த பதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஏன் இவங்களையெல்லாம் மந்த புத்தி உள்ளவர்கள்னு திட்டுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். பாருங்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னு. Lenin brother, please keep your arguments with you. You also know all the laws gave by God through Moses in Old Testament, not to Adam. So after implemented only the laws get effected. சரிங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா, பைபிளில் இருக்கிற சட்டங்கள் எல்லாம் மோசே மூலமாகத்தான் கடவுள் கொடுத்தார் பழைய ஏற்பாட்டில், ஆதாமுக்கு கொடுக்கல. அப்போது சட்டங்கள் இயற்றப்பட்டதற்கு பிறகு தான் அந்த சட்டங்கள் அமலுக்கு வரும், அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறார். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த லேவியராகம புத்தகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு கடவுள் சட்டம் கொடுத்துருக்காருல, அது பின்னாட்களில் கொடுக்கப்பட்ட சட்டம். அதாவது மோசே என்கிற மனிதன் வந்ததற்கு பிறகு தான் இந்த லேவியராகமம் அப்படிங்கிற புத்தகத்தில் கடவுள் இந்த சட்டத்தை கொடுக்குறார். ஆனால் ஆதியாகமம் புத்தகம் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் நடந்த சம்பவம், அதாவது ஆதாம் இருந்த காலத்தில் நடந்தது. அப்போ மோசே கிடையாது, சட்டங்கள் கிடையாது. அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லை, ஏன்னா அப்படி பண்ணிக்கக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. அதனால் பின்னாட்களில் கொடுக்கப்பட்ட சட்டத்தை ஆதியாகமம் புத்தகத்தில் முதல்லையே பின்பற்றணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது தப்புங்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் மோசே காலத்தில் தான் கொடுக்கப்பட்டது. அந்த சட்டத்தை மோசேயின் காலத்துக்கு முன்னாலே ஆதாமின் காலத்திலேயே ஆண்டவர் கடைப்பிடித்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அப்போ அந்த சட்டமே கிடையாது அப்படிங்கிறார். இவர் மட்டும் இல்லை, இன்னொருத்தர் என்ன எழுதியிருக்கார் பாருங்கள். இவர் சொல்கிறார், கெயின் ஷுட் ஹவ் மேரிட் ஹிஸ் சிஸ்டர் ஆர் சிப்ளிங்ஸ் டாட்டர் ஒன்லி. ஆனால் கெயினுக்கு அப்புறம் பல நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் காட் இந்த ரூலை சொல்கிறாரு லீவைட்ஸில், லேவியராகமம் புத்தகத்தில்னு இவரும் சொல்கிறார். இவர் அதே பாயிண்ட்டை தான் வைக்கிறார். லேவியராகம புத்தகங்கிறது பின்னால் வந்தது மோசே காலத்தில், அப்போ தான் கடவுள் அந்த சட்டத்தை கொடுத்தார். ஆதியாகமம் எழுதப்பட்டது ஆதாம் இருந்த காலம். அந்த ஆதாமுடைய மகன் காயினுக்கு கடவுள் அவனுடைய சொந்த சகோதரியை கல்யாணம் பண்ணி வச்சது தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அப்போ அந்த சட்டம் கிடையாது, கடவுள் அந்த சட்டத்தை கொடுக்கலன்னு இவரும் சொல்கிறார். இவர் மட்டும் இல்லை, இன்னொரு கிறிஸ்தவர் எழுதியிருக்கார் பாருங்கள். இவர் என்ன சொல்கிறார், அடுத்து ஆதாம் ஏவாள் காலத்தில் சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது என்ற சட்டம் கிடையாது. இவரும் அதே தான் சொல்கிறார், ஆதாம் ஏவாள் காலத்தில் அந்த சட்டம் கிடையாது. அதுக்கப்புறம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு லேவியராகம புத்தகத்தில் தான் மோசையின் மூலமாக அந்த கட்டளையை ஆண்டவர் கொடுத்தார். அதனால் பின்னாட்களில் கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே கடவுள் கடைப்பிடித்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தப்புங்கிறார். அடுத்து இன்னொரு கிறிஸ்தவர் என்ன எழுதியிருக்கார் பாருங்கள், ரொம்ப கோபமாக சொல்கிறார், சட்டங்கள் பிறகு கொடுக்கப்பட்டது என்று தெரிந்தும் இப்படி பேசுறியே லெனின் அப்படின்னு என்னையே கண்டித்து பேசுகிறார். இவர் மட்டும் இல்லை, இன்னொரு கிறிஸ்தவர் எழுதியிருக்கார் பாருங்கள், காயின் காலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து தான் மோசே வந்தார், மோசே காலத்தில் தான் சட்டங்கள் இயற்றப்பட்டது ஐயா. இவரும் அதே கதையை தான் சொல்கிறார். ஆதாம் ஏவாளுடைய மகன் காயின் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த சட்டங்கள் எதுவும் கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுங்கிற சட்டத்தை கடவுள் அந்த காலத்தில் கொடுக்கல. அதுக்கும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து தான் மோசே வந்தார், மோசே காலத்தில் தான் அந்த சட்டங்கள் இயற்றப்பட்டதுங்கிறார் இவர். சரிங்களா? இப்போ இவங்க எல்லாருமே என்னுடைய வீடியோ பார்த்துட்டு எனக்கு இப்படி பதில் கொடுத்துருக்காங்க. என்னுடைய வீடியோவில் நான் சொன்னது என்ன,
லேவியராகமம் புத்தகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, தன்னுடைய சகோதரியோட உடல் ரீதியாக உறவு வச்சுக்கக்கூடாதுன்னு கடவுள் சட்டம் கொடுத்துருக்கார், கட்டளை கொடுத்துருக்கார். ஆனால் அதே கடவுள் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயினுக்கு அவனுடைய சொந்த சகோதரியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார். இவர் தன்னுடைய சட்டத்தை மீறியிருக்காருன்னு சொன்னேன். இதுக்கு தான் இவ்வளோ பதில் கொடுத்துருக்காங்க. ஆதாம் ஏவாள் காலத்தில் அப்படிப்பட்ட சட்டம் கிடையாதுங்கிறாங்க. அந்த சட்டம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மோசே காலத்தில் தான் கடவுள் கொடுக்குறார். அதனால் பின்னாட்களில் கொடுக்கப்பட்ட சட்டத்தை முன்னாலேயே கடவுள் பின்பற்றலைன்னு நீங்கள் எப்படி குற்றம் சாட்டலாம் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. சரி, ஆனால் இவங்களுடைய வாதத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த வீடியோவில் நான் எதுக்காக இதை சொன்னேன் அப்படிங்கிறதே இவங்க கவனிக்கலை. அதை விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டு எனக்கு ஏதோ தெரியாத ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இவ்வளவு விரிவாக இவங்கெல்லாம் கமெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. எதுக்காக நான் இதை சொன்னேன் தெரியுமா? அந்த வீடியோவில், அதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கடவுள் ஆதாமை படைச்சிட்டு அவன் தனியாக இருக்கக்கூடாது, தனியாக இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி யோசித்து அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்குறார், ஏவாளை. ஆனால் ஏவாளை உண்டாக்குறதுக்கு முன்னால் மிருகங்கள் பறவைகளையெல்லாம் ஆதாமுக்கிட்ட கொண்டு வர்றார். கொண்டு வந்து அதுக்கெல்லாம் பேர் வைக்க சொல்கிறார். பேர் வச்சுட்டு அதுக்கு அப்புறமும் ஆதாமுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போது இந்த பேர் வைக்கிறதுக்காக மிருகங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தார்ல, அது வெறும் பேர் வைக்கிறதுக்காக இல்லை. அவர் கூட்டிகிட்டு வந்தது ஆதாமுக்கு ஏற்ற துணையை இந்த மிருகங்கள்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆதாமுக்கு ஒரு மனைவியை அந்த மிருகங்கள்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காருன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனால தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லைன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு மிருகங்களை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு முன்னால் நிறுத்தி பேர் வைக்க சொல்லி அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும், அப்போ அந்த ப்ராசஸை கடவுள் எதுக்காக நடத்தியிருக்காரு? ஆதாமுக்கு ஏற்ற துணையை அந்த மிருகங்கள்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லைன்னு பைபிள் சொல்லுது. அப்போ கடவுள் இந்த ப்ராசஸை நடத்தினது, மிருகங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேர் வைக்க சொன்னது, அந்த மிருகங்கள்லேருந்து ஆதாமுக்கு ஒரு மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்படி நான் அந்த வீடியோவில் விளக்கம் கொடுத்துருந்தேன். இதை பார்த்துட்டு ஒரு கிறிஸ்தவர் எனக்கு பதில் கொடுத்துருந்தார். அந்த பதிலில் அவர் என்ன எழுதியிருக்கிறான்னு பாருங்கள். அவர் சொல்கிறார், ஆண்டவர் மண்ணினாலே மிருகங்களை உண்டாக்கி ஆதாம் என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி தான் அந்த மிருகங்களை ஆதாமிடத்திலே கொண்டு வந்தாரே ஒழிய அவனுக்கு துணையை ஏற்படுத்த கொண்டு வரவில்லை என்பதை லெனின் கவனிக்க வேண்டும். முட்டாள்தனமாக வீடியோ வெளியிட்டு பதிவிடக்கூடாது. லெனின் அவர்களே, என்னுடைய இந்த வீடியோவில் போட்டிருக்கிற பதிவை பாருங்கள். லேவியராகமம் என்கின்ற மோசே எழுதிய புத்தகத்திலே மிருகத்தோடு புணர்ச்சி செய்யக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரித்துள்ளார். அப்படி இருக்கின்ற போது எப்படி ஆதாமுக்கு ஒரு துணையை உண்டாக்குவதற்காக மிருகத்தை அவர் அழைத்து கொண்டு வந்திருப்பார்? இதற்கு லெனின் பதில் கொடுக்க வேண்டும். பொய்யான காரியத்தை பேசி மக்களை ஏமாற்றக்கூடாது. இவர் என்ன எழுதியிருக்காரு கவனிச்சிங்களா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களில் ஆதாமுக்கு மிருகங்கள்லேருந்து ஒரு மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்காக கடவுள் ஒரு ப்ராசஸை நடத்தியிருக்கார் அப்படின்னு நான் சொன்னதுக்கு பதில் கொடுத்து என்ன சொல்கிறாரு? நான் சொன்னது முட்டாள்தனங்கிறாரு. ஏன்னா மனிதன் மிருகத்தோடு உறவு வச்சுக்கக்கூடாது, உடல் ரீதியான உறவு வச்சுக்கக்கூடாதுன்னு லேவியராகமம் புத்தகத்தில் கடவுள் சட்டம் கொடுத்துருக்கார். அப்படி இருக்கும்போது எப்படி ஆதாமுக்கு ஒரு துணை உண்டாக்குவதற்காக மிருகத்தை அவர் அழைத்து கொண்டு வந்திருப்பார்னு கேட்குறார். இதுக்கு தான் பதில் கொடுத்து அந்த வீடியோ வெளியிட்டேன். இவருடைய லாஜிக் என்ன? லேவியராகமம் புத்தகத்தில் மோசேயின் காலத்தில் கடவுள் ஒரு சட்டத்தை கொடுத்துருக்கார். என்ன சட்டம்? மனிதன் மிருகத்தோடு உடல் ரீதியான உறவு வச்சுக்கக்கூடாதுன்னு. அப்படி சட்டத்தை கொடுத்துருக்கிற அந்த ஆண்டவர் எப்படி ஆதாம் காலத்தில் ஆதாமுக்கு மிருகங்கள்லேருந்து ஆதாமுக்கு ஒரு மனைவியை ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அந்த கடவுள் தான் லேவியராகம புத்தகத்தில் மனிதன் மிருகத்தோடு உறவு வச்சுக்கூடாதுன்னு சட்டம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறார். இதனால தான் என்னுடைய அடுத்த வீடியோவில் இதே கடவுள் லேவியராகமம் புத்தகத்தில் ஒரு மனிதன் சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, உடல் ரீதியாக உறவு வச்சுக்கக்கூடாதுன்னு சட்டம் கொடுத்துருக்கார். அதே கடவுள் ஆதியாகமம் புத்தகத்தில் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயினுக்கு அவனுடைய சொந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார் அப்படின்னு நான் சுட்டி காட்டினேன். லேவியராகமம் புத்தகத்தில் மனிதன் மிருகத்தோடு உறவு வச்சுக்கூடாதுன்னு சொன்னதுனால கடவுள் ஆதியாகமம் புத்தகத்தில் ஆதாமுக்கு மிருகத்திலிருந்து மனைவியை தேடி இருக்க மாட்டார்னு இவர் சொல்கிறார். அப்படின்னா ஆதாம் ஏவாளுடைய மகனாகிய காயினுக்கு அவனுடைய சொந்த சகோதரியை கடவுள் கல்யாணம் பண்ணி வச்சார். அது மட்டும் ஏன் செஞ்சார்? லேவியராகமம் புத்தகத்தில் அவர் தானே சட்டம் கொடுக்குறார், ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு. பின்னாட்களில் கொடுக்கப்பட்ட சட்டத்தை முன்னாட்களிலே கடவுள் பின்பற்றி இருப்பார் அப்படிங்கிறது இந்த கிறிஸ்தவருடைய வாதம். அப்படின்னா பின்னாட்களில் கொடுக்கப்பட்ட சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தையும்
முன்னாட்கள்லேயே கடவுள் பின்பற்றி இருக்கணுமா இல்லையா? பின்பற்றி இருக்கணும். இதுதான் என்னுடைய வாதம். அப்போ இந்த கிறிஸ்தவங்க பதில் கொடுக்கணும்னா எனக்கு பதில் கொடுத்துருக்கக்கூடாது. இந்த கமெண்ட் எழுதினார் பாருங்கள், மிருகங்களோடு மனிதன் உறவு வச்சக்கூடாதுன்னு லேவியராம புத்தகத்தில் கடவுள் கட்டளை கொடுத்துருக்கார். அதனால் ஆதாமுக்கு மிருகங்கள்லேருந்து ஒரு மனைவியே தேடி இருக்க மாட்டார்னு சொல்கிறார்ல, இந்த கிறிஸ்தவருக்கு தான் புத்தி சொல்லி இவங்கெல்லாம் கமெண்ட் எழுதியிருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு தங்களுடைய மதத்தில் இருக்கிற குறைகளை எல்லாம் உணர்றதுக்கு விருப்பம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் வைக்கிற வாதங்கள் எவ்வளோ அபத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலை கிடையாது. பைபிளில் எவ்வளவு பொய்களும் முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவங்களுக்கு ஒரு அக்கறையும் கிடையாது. இவங்களுக்கு இவங்களுடைய மதத்தை காப்பாற்றணும். அதனால் சம்பந்தம் இல்லாமல் எதையாவது எழுதி இவங்களுடைய அறியாமையின் காரணமாகத்தான் இவங்க கிறிஸ்தவராக இருக்கிறாங்க, அறிவின் காரணமாக இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால தான் நான் முதல்ல சொன்னேன், இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உயிரோடு இருந்தாருன்னா இந்த கிறிஸ்தவர்களை பார்த்து மந்த புத்தி உள்ளவர்களை, எதையும் புரிந்து கொள்கிற தன்மை இல்லாதவர்களை, உணர்வில்லாதவர்களை அப்படின்னு திட்டுவார்.